ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி ரெகுலராக நான் வீட்டில் சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு எப்படி நான் சாம்பார் வைப்பேனோ அந்த மெத்தடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே ஒரு தக்காளியை அதோடு சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நான் மாற்றிக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முருங்கைக்காய் கழுவிட்டு இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு 5லேருந்து 6 வெந்தயம், கருவேப்பிலை, இடித்த பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி. இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், இது பிளெயின் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், அண்ட் நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு, கூடவே பெருங்காயம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 1லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானவுடனே கடுகு, வெந்தயம் அண்ட் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதையும் நல்லா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன காய் எடுத்துருக்கோமோ அதை சேர்த்துட்டோம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் பருப்புலேயே மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். அதனால் இப்போ நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை. இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். நல்லா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து விட்டுருவோம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு. காய் எலசா இருக்குது, கடாயிலே வெந்துடும்னா நீங்கள் கடாயிலே செஞ்சுக்கலாம். அதிலே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு முருங்கைக்காய் 2 விசில் போட்டால் தான் வேகும். அதனால தான் நான் குக்கரில் செய்கிறேன். இது நல்லா 2 விசில் வர அளவுக்கு குக்கரில் விசில் போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். கப்புலேயே நான் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இந்த பருப்புக்கு தேவையான உப்பு இன்னும் சேர்க்கலை, அதை சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம். கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சாம்பார் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நடுவில் கீழே அடி பிடிக்காமல்
பருப்பு கீழே போய் சேர்ந்துடும். கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூப்பராக தலை கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி சேர்த்துப்போம். ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு பிளேட் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வெண்பொங்கலோட இதை சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.